நீ 4 கொலை பண்ணவங்கிறத சொல்றோம், பரவாயில்லங்கிறானே. காசை தூக்கி எறிஞ்சா தங்கச்சி கூட்டிட்டு நாய் மாதிரி பின்னால வருவேன்னு சொல்றான். எங்க இருக்காங்க பாக்குறியா? இன்னைக்கு சாயந்தரம் 5ல இருந்து 6க்குள்ள பெரிய மேடு சின்ன மரம் வந்து நிப்பான், கண்ணடிப்பான், ரூபா ரெடியான்னு கேட்பான், அள்ளி கொடுத்துரு, உடனே புறப்படு. ரூபா ரெடியா? இப்படி வரையா? வந்தா தான் கொடுப்பியா? ஆமா வா. ஏன் அடிக்கிற? என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட ரூபாய் கேட்பேன், ஒப்பங்கிட்டே ரூபாய் கேட்பேன். நாம எதிர்பார்த்ததுக்கு அதிகமாவே வாங்கிட்டான். அவன் வாங்கணும்னு தானே இந்த ஏற்பாடு. அண்ணே பெரிய மேட்டுக்கு போனியா? சின்ன மேட்லயே இந்த கதி எண்ணி வாங்கினேன். அண்ணன் எண்ணாமலே வாங்கினப்பா. இன்னொரு ஆள் பாத்துருக்கோம், ஒன்ன 3 ஆக்குறானா. உங்களை விட்டா 3 9 ஆக்கிடுவீங்கடா. அண்ணே இந்த வட்டி பணம் எனக்கு அசலே வேணாம்ப்பா. அட பாவிங்களா, திட்டம் போட்டு வேலை செஞ்சிட்டீங்களேடா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதியே நிம்மதியே. சார், தேவையில்லாத கேட்டு உங்க மனசை புண்படுத்த நான் வரல. இத பாருங்க, நாளுக்கு நாள் இப்படி மலை மாதிரி குஞ்சுக்கிட்டே போறத பார்த்தா மலப்பா இருக்கு. அவசர கடிதங்களை மட்டுமாவது பாத்துருங்க. என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத ஓரத்துல குறிச்சிட்டா போதும். தொந்தரவு தான் சார், மன்னிச்சுங்க. வச்சுட்டு போங்க. Pradeep with Hindumati. No. No. No! அமாவாசை, வெள்ளிக்கிழமை, நடு இரவு 12 மணி. வெள்ளிக்கிழமை, அமாவாசை, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, நடு இரவு, மயானம்.
இந்த ஆடு படையலுக்கா? ஆமா. உனக்கு என்ன வேண்டும்? நான் நேசிக்கும் ஒன்று தூய்மை கடாமல் கரைப்படாமல் என்னிடம் வந்து சேர வேண்டும். நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். நீ எம்மோடு சேர்ந்து விட்டால் அப்புறம் எம்மை விட்டு எந்தெந்தைக்கும் விலகக்கூடாது. சம்மதமா? சம்மதம். நீ நினைத்த காரியம் ஒரு நாள் சித்தியாகும். அதுவரை நீ எம்மை திருப்திப்படுத்திக் கொண்டே இருத்தல் வேண்டும். அப்படி செய்யாமல் எம்மை விட்டு விலகியோடு முயன்றால் மண்ணோடு மண்ணாவாய். உன் வீட்டு பூஜை அறை இனி எமக்கே சொந்தம். அந்த அறைக்குள் இன்று முதல் 3 நாட்கள் இரவும் பகலும் நீ எம்மை தியானிக்க வேண்டும். அப்படி செய்தால் 3வது நாள் இரவும் பகலும் சந்திக்கும் வேளையில் நம் சக்திகள் உன் ஏவலுக்காக காத்திருக்கும். நேராக போ, எமக்கு பூஜை அறையை ஆயத்தப்படுத்தி போ. எங்க போற டார்லிங்? வா, இப்படி தூங்கிட்டேன்னு நினைச்சு நழுவ பாக்குறியா? குங்குமப்பூ கொண்டு வச்சிருக்கேன்டா, பாலில போட்டு சாப்பிட்டா உனக்கு பிறக்கிற குழந்தை செக்கச்சவேறு இருக்கும். நான் சாப்பிடணுமா? உனக்கு இல்லடா, உன் பொண்டாட்டிக்கு. பறக்காத, வருவா.
என்னம்மா என்னாச்சு? கண்ணாடி உடைஞ்சிருக்கு. கண்ணாடி உடைஞ்சா அவசரம்னு சொல்லுவாங்க. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், இதெல்லாம் ஒரே நாள்ல வேண்டாம், 4 நட்சத்திரம் பார்த்து ஏற்பாடு செய்வோம்னு. நீங்க கேட்கவே இல்ல. காயம் ஒண்ணு இல்லையம்மா? சரி வா, இத பாருங்க, ஜோசியரை வர சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாங்க. ஆமாப்பா, அதுதான் முறை. பெரியவங்க பேச்ச யாரு கேக்குறா? அன்புக்கும் பிரியத்துக்கும் அர்த்தம் சொல்லி கொடுத்ததே நீதான். ஐ டூ லவ் யூ இந்து. You damn beast! ஜோசியரே, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கேனே. ஆமா, இந்த ஜாதகப்படி இவாளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கணுமே. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே குழந்தை இருக்க? கல்யாணமே நேத்து தானே நடந்தது. நீங்களே பாருங்க. இது என்னோட ஜாதகம். பையனோட ஜாதகம் எங்க? பிரதீப்போட ஜாதகம் இங்க இருக்கு. இப்படி கொடுங்க. இது பையன் ஜாதகம் தான். ராகு கேது சூரியன். ஆமா, முகூர்த்தம் சமீபத்துல வச்சுக்கலாமா இல்ல கொஞ்சம் தள்ளி இருக்கலாமா? சமீபத்திலே சொல்லுங்களேன். சமீபத்திலயா? 1 மணி நேரம் கழிச்சு நல்ல நேரம் அப்பவே வச்சுக்கலாம். அவ்வளவு பக்கமா வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே வரட்டும். கொஞ்சம் தள்ளி. தள்ளினா வெள்ளிக்கிழமை அமக்கமா இருக்கணும், பார்த்து சொல்லிடுறேன். ராகு கேது. ஆஹா, வெள்ளிக்கிழமை ரொம்ப பிரமாதமான நாள், அமிர்த யோகம். அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுங்கோ பையனுக்கு. அப்போ வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? என்ன அப்படி கேட்டு? அடுத்த வருஷமே உங்க கையில ஒரு குழந்தை இருக்கும் பாருங்க. பேர பையன் இருப்பான்னு சொல்ல வந்தேன். வெள்ளிக்கிழமை ராத்திரி 10:30 மணிக்கு மேல நல்ல நேரம், அப்பவே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அன்னைக்கு விசேஷமா ஏதாவது செய்யணுமா? 4 சுமங்கலிய கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு புடவை ரவிக்க கொடுத்தா ரொம்ப விசேஷம். என் ஆத்துக்காரியும் சுமங்கலி தான், என் மச்சினியும் சுமங்கலி தான். பாருங்க, உங்களுக்கு ஆட்டுல தேடுற சிரமம் இருக்கப்படாதேன்னு தான். ஐயா கூப்பிட்டீங்களாமே? என்னடா வேலை பாக்குற நீ? ஐயா முதலாளி தான் போயிட்டாரே, யார் நம்மள கேட்கறதுக்கு இருக்கான்னு நினைச்சியா? ராத்திரி வாசக்கதவையெல்லாம் எவன் பூட்டுறது? நான் தான் ஐயா பூட்டணும். நேத்து ராத்திரி முன் வாசலை ஏன் பூட்டல? நேத்துங்களா? இருக்காதுங்களே. காலையில 5 மணிக்கு வர்றேன், வாசல் விரிய திறந்து கிடக்கு, வராண்டாவில நீ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. இந்த கையால் தான் ஐயா பூட்டினேன். 2 பூட்டை பூட்டி தொங்குன்னு தொங்கி பார்த்துட்டு தான் ஐயா போய் படுத்த. அப்ப நான் போய் சொல்றேன்னா? என்னைக்கு நீ செய்த தப்ப ஒத்துக்கிறியோ அன்னைக்குதான் நீ உருப்பிடுவ. போபா, இனிமையாவது ஜாக்கிரதையா இரு. நல்லா பூட்டி சாவி இடுப்புல முடிஞ்சுட்டு தானே தூங்குனேன். ஒருவேளை எவனாவது கள்ளச்சாவி போட்டு திறந்துட்டானா, இல்ல நானே தூக்க கலகத்துல திறந்துட்டு வந்து உள்ள படுத்துட்டனா? என்கிட்ட கள்ளச்சாவி இல்லையே, பின் எப்படி கதவு தானா திறந்து? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உணர்வு வேற தாங்க முடியலையே. நிஜமாவும் சார்? எஸ். இனிமே எந்த பயமும் இல்ல. நீங்களும் உங்க மனைவியும் தாராளமா தாம்பத்திய வாழ்க்கை தொடங்கலாம். எதை வச்சு சொல்றீங்க சார்? எனக்கு என்னமோ இன்னும் பயமாவே இருக்கு. கெடுதலை செய்யற சில்ற தேவதைகளை உங்க மேல இனிமே யாரும் ஏவி விட போறதில்ல. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த அயோக்கிய ரசிகர் வசந்த் தான் சொல்றீங்களா? அத பத்தி உங்களுக்கு என்ன? போனவன் போயிட்டான், அவனை பத்தி ஏன் பேசணும்? இனிமே எந்த தீங்கும் உங்களை தீண்டாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். எனக்கா இந்து காத்திருப்பான்.
லெட்ஸ் கோ. வெரி நாட்டி சார். இந்த இரவுக்காக எத்தனை இரவு முடிச்சுக்கிட்டு இருந்தது தெரியுமா? உன்கிட்ட தான் அந்த ஏக்கத்தையே காணும். இந்த இரவுக்கு முடிவே இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேங்க. இந்த நீல ஏரிக்குள்ள என் முகம் நீந்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஆழம், மூழ்கிட்டீங்கன்னா ஆபத்து. ஆப்பிளை வெட்டி கண்ணமா வச்சிட்டு இருக்க. ஆப்பிள் தான், கடிச்சு காயப்படுத்திடாதீங்க. இது மூக்குல கேக்கு. பார்த்ததும் பசிக்குதா, எடுத்து தின்னுடாதீங்க. இந்த இதழில் கொட்டி கிடக்கிற தேனெல்லாம் எனக்கு தானே இந்து. புரிஞ்சிடாதீங்க, தேன் பட்டா மீசை வெள்ளையாயிடும். ரொம்ப குறும்பு. செடியில இருந்த மல்லிகை எறும்பெல்லாம் எங்க போச்சுன்னு பார்த்தேன். அதையெல்லாம் சரமா கோத்து அழகான பல்வரிசையா மாத்திருக்க. அரும்புதான், கொஞ்சம் விரல வச்சு பாருங்க தெரியும். என்னங்க 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 இந்து அலோதரமா இந்து இந்து என்ன நடந்தது? என்னமா ஆச்சு? ஏன் இப்படி விழுந்து கிடக்குறான்? பிரதீப் 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 He was perfectly all right, sir. அப்படி திடீர்னு அலறிக்கிட்டு அவர் மயக்கமா விழுந்ததுக்கு காரணம் என்னன்னே தெரியல. இப்ப என்ன பார்க்கவே பயப்படுறாரு. நீங்க காமா இருங்கம்மா. மிஸ்டர் பிரதீப் என்ன சொல்றாருன்னு கேட்டு பாக்குறேன். கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். நீ ரூம்ல போயிரு. அவ்வளவு அருவருப்பான உருவத்தை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார். அதை இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. இந்துவை பார்க்கவே பயமா இருக்கு சார். நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. கெட்ட தேவதைகளை உங்க மேல ஏவி விட்டவன் இப்ப உயிரோடவே இல்லை. அவன் ஏவி விட்ட தீய சக்திகள் மட்டும் இன்னும் உங்களை ஆட்டி படைக்குதுன்னா விசித்திரமா இருக்க. உங்க மாந்திரிய சக்தியால இதை தடுக்க முடியாதா சார்? ஐ எம் சாரி மிஸ்டர் பிரதீப். இந்த விஷயத்துல இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்போ எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதா சார்? என் கற்பனைக்கு எட்டாத இந்த அழிவு சக்தியோட என்னால மோத முடியாது. அப்போ இதுக்கு பரிகாரமே கிடையாதுங்களா? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். விஞ்ஞானத்துக்கும் பகுத்தறிவுக்கும் புலப்படாத தெய்வீக சக்தி இருக்கு. அந்த சக்தியால முடியாதது எதுவுமே கிடையாது. தேவி கரிமாரி ஆசிரமத்துக்கு போங்க, நிச்சயமா பரிகாரம் கிடைக்கும். எங்க சார் இருக்கு அந்த ஆசிரமம்? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் போகணும். அங்க ஒரு சுவாமிஜி இருக்க, அவர் போய் பாருங்க. நீங்களே இவனை கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஷியோர். எப்ப போலாம் மிஸ்டர் பிரதீப்? நாளைக்கே போலாம் சார். ஆல் ரைட். நமஸ்காரம் சுவாமிஜி. இவன் பேர் பிரதீப். ரொம்ப நல்ல பையன். கல்யாணத்துக்கு பிறகு சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இவனுக்கு. பேய் பிசாசு பில்லி சூன்யம்னு ரொம்ப கஷ்டப்படுறான். என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். சுவாமிஜி தான் இவனுக்கு அனுகிரகம் பண்ணி இவனை காப்பாற்றணும். நிறைவேறாத பேராசைகள் கூட ஏவல்களாக மனிதனை அச்சுறுத்தும். எல்லா சக்திகளுக்கும் மூலாதார சக்தியே தெய்வ சக்தி. இந்த அம்மனின் அருள் துர்தேவதைகளிடமிருந்து உன்னை விடுவிக்கும். இன்றிலிருந்து 9ஆம் நாள் அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் அபூர்வமான நாள்.
அன்று பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி வேளையில் ஒரு அம்மன் விக்கிரகத்தை சுவாமிகள் உன்னிடம் ஒப்படைப்பார்கள். அதுவரை அந்த விக்கிரகம் இங்கே சுவாமிகளின் பூஜையில் இருக்கும். மகமாய் அருள்தான் உன்னை உரிய நேரத்தில் சுவாமிகளிடம் சேர்த்திருக்கிறது. ஒரு முகூர்த்தம் தாமதமாகி இருந்தால் கூட நீ உன் மனைவியை இழந்திருப்பாய், அல்லது உன் மனைவி விதவியாகி இருப்பாய். சுவாமிகள் சொன்னதெல்லாம் செய்து முடிக்கும் வரை உன் மனைவியின் முகம் பாராதே. அவளை அந்நிய மனுஷியை போல் விலக்கி வை. அவள் தினமும் பக்தி சிரத்தையுடன் விரதமிருந்து அம்மனை பூஜிக்க வேண்டும். எக்காரணத்தைக் கொண்டும் பூஜை தடைபடக்கூடாது. சுவாமிகள் சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும். சென்று வாருங்கள். மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அம்மா, என்னடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை. அதுக்குள்ள 9 நாள் ஆயிடுச்சா? ஆமாமா, ஆசிரமத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் சுவாமிஜியை பார்க்க. அவர் செய்யற விசேஷ பூஜை இன்னைக்கு முடியுதுல்ல? ஆமாமா, பூஜையில வச்ச அம்மன் விக்கிரகத்தை இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை இன்னைக்கு ராத்திரியே நீலமலை எஸ்டேட் கொண்டு போய் வச்சிடணும். இல்லனா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து. தைரியமா போடா, அம்மன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வர லேட் ஆகும். எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்துவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் வரேமா? சரிப்பா. இந்து, இந்து. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, பூஜைக்கு நேரமாகல. எனக்கு உடம்பு சரியில்லை. என்னம்மா உடம்புக்கு? இன்னும் 3 நாளைக்கு நான் பூஜை ரூமுக்குள்ள நுழையக்கூடாது. அவன் வேற ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். கடவுளே, இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சே. பூஜை தடப்பட்டு போச்சே. பூஜையை ஏன் நிறுத்தணும்? எனக்கு பதிலா நீங்க பூஜை பண்ண கூடாதா? வேற என்ன பண்றது? அதைத்தான் செய்ய போறேன். சரி சரி, நீ எதையும் தொட வேண்டாம், அந்த ரூம்ல போயிரு. இந்த விக்கிரகத்தை எங்க வீட்டு தானே கொண்டு போகணும்? இல்லை, தீய சக்திகளின் உற்பத்தி ஸ்தானத்துக்கு நேராக எடுத்துச் செல்லுங்கள். எஸ், நீலமலை எஸ்டேட்டுக்கு தான் கொண்டு போகணும். கார்ல வேகமாக செல்லுங்கள். வழியில் பல தடங்கல்கள் எதிர்படலாம். மனம் கலங்காமல் உங்களுக்கு துணை இருக்கும் இந்த அம்மனை மனதில் தியானித்தால் எல்லா தடைகளும் விலகி போகும். உன் மனைவியின் உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தாமதிக்காமல் செல்லுங்கள். புறப்படுங்கள். மகமாய் அருளால் எல்லாம் நலமாக முடியும். மணி 7 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீலமலை எஸ்டேட் போயாகும். வேகமா போங்க.
நேரத்தில் கால வருது வானத்தை வந்து பார்க்க வேண்டியதான். பிரதீப், இந்த இருட்டில் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு இப்ப நேரம் இல்லை. இந்த அம்மனை தியானித்தால் எல்லா தடைகளும் விலகி போகும். வெயிட். மிஸ்டர் பிரதீப், இப்ப பாருங்க. Thank God. Come on. சீக்கிரம் புறப்படும். என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். 1000 ஜென்மம் எடுத்தாலும் என்னை தேடி நீ வரமாட்டேன்னு சொன்னியே, உன்னை வர வச்சுட்டேன் பாத்தியா? Come on. வா 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 இந்து. ஏன் தயங்குற? இந்த நிசப்தமான மாளிகையில உன் மென்மையான பாதங்களின் மெட்டி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. வா. Come on. நீ கரைப்படாம தூய்மை கெடாம என்கிட்ட வந்து சேரத்துக்காகத்தான் நான் இந்த ஆராதனை ஆரம்பிச்சேன். அதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. வா இந்து, வா. Come on. வா வா இந்து, வா 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 இந்து. இந்து 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 நில்லு இந்து. இந்து போற இந்து.
எல்லாத்துக்கும் இந்த பாவிதாமா காரணம். பண ஆசையில சோறு போட்டு வளர்த்த என் தெய்வத்தையே அழிச்சிட்டேன். உங்க வாழ்க்கையும் பாழாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நீ என்ன சொல்ற? எங்க வசந்தையா எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காத உத்தமருமா. அவர் மனசுலயும் சரி இந்த மாளிகையிலயும் சரி ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் இடம் கொடுக்க ஆசைப்பட்டார். அது நீங்க தான்மா. அப்படியா? அப்போ வசந்த பத்தி அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் பொய்யுமா? பச்சை பொய். அதுல ஒண்ணு கூட உண்மை இல்ல. எல்லாம் இந்த பாவி சொல்லி கொடுத்ததுமா. 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அப்படி சொல்ல சொல்லாமா? பொறுக்கிக்கிறா உன் பணத்தை. அன்னைக்கு என் தலையில சுமத்தினிய பாவம் மூட்டை அது உன்கிட்டயே திரும்பி வந்துருச்சு. அன்னைக்கு இந்த பணம் பேசிச்சு உண்மை ஊமையாகிருச்சு. இன்னைக்கு உன் சாயம் வெளுக்க போகுது. என்னடா உளற? உன் சுயநலத்துக்காக என்னென்ன பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஏழை பணங்காசு இல்லாதவ, நடத்த சரியில்லாதவ, வசந்துக்கு ஏத்தவ இல்ல, எஜமான விசுவாசம் உனக்கு இருந்தா இந்து மனசை கலைச்சு அவங்க 2 பேரையும் வெட்டி பிரிச்சிருன்னு சொன்னீங்க. எல்லாமே இவங்களை கட்டிக்கிறதுக்காக நீ பண்ண சூழ்ச்சிங்கிறது என் மூளையில அன்னைக்கு உரைக்காம போச்சு. பண ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. இப்படி திருக திருக அவரை வதச்சு சாகடிச்சதுக்கு ஒரே அடியா வெட்டி கொண்டிருக்கலாமேடா பாவி. நீ உருப்படுவியா? நீ உருப்படுவியாடா? ஏம்மா நான் தான் அப்படி சொன்னேன்னா நீங்க படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்க்காம அவசரப்பட்டீங்களே அம்மா, அவசரப்பட்டீங்களே. இவன் சொல்றதெல்லாம் ஆமா உண்மைதான். நடந்ததுதான் சொல்றான். போட்டியில ஜெயிச்சிட்டீங்க, நினைச்சதை அடைஞ்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டியர். உனக்கா எதை வேணாலும் செய்வேன். வா முதல்ல இந்த இடத்துக்கு போயிடலாம். How dare you touch me, dirty scoundrel! என்ன தொட்ட கருகி சாம்பல் ஆயிடுவேன். உன்னை தொட்டு தாலி கட்ட வேண்டினா வாய மூடிக்கிட்டு என் பின்னால வர வேண்டிய பொண்டாட்டினி. அதை மறந்துடாத. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கன்னிதான். அத நீ மறந்துடாத. லஞ்சம் கொடுத்து பொய் சொல்ல வச்சு நண்பனுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டிட்டு நான் தான் புருஷன்னு சொல்ல உனக்கு வைக்கமா இல்ல? மான கெட்டவனே, நீ என் புருஷன். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத 2 நெஞ்சங்களே உன் பொறாமையினால வெட்டி பிரிச்சியே, நீயா புருஷன்? முதுகுல கத்தியால குத்துன மாதிரி உன் மேல உயிரே வச்சிருந்த வசந்துக்கு துரோகம் பண்ணினியே, நீயா புருஷன்? இல்ல, இல்லவே இல்ல. You are a thief, murderer. பெண்ணாசையினால நட்பையே கொலை செஞ்சு நயவஞ்சக பேய். இனிமேல உன்னை நம்பி உன்னோட வாழறதுக்கு இந்த இந்து ஒண்ணு ஏமாளி இல்ல. உன்ன மாதிரி பச்சை அயோக்கியனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட வாழா வெட்டின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் கன்னியாவே இருப்பேன். இந்து 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 உண்மையை தெரிஞ்சுக்கிட்டல, இப்பதான் மனசுக்கு நிம்மதி. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ என்னோட தான். கமான் இந்து.